அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, ஜூன் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு இப்படி தாங்க உங்கள் வாழ்க்கையில் இது தாங்க நடக்க போகுது, கிடைக்க போகுது. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை இப்படி தாங்க. காரணம், இந்த செவ்வாய் மற்றும் கேது இரு கிரகங்களும் ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 8ஆம் வீட்டில் இணைய போகிறாங்க. அதனால் இந்த விஷயங்கள் நடக்க போகுது. பதிவினை முழுமையாக பாருங்க. பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக நம்ம சேனலில் சனி பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள், ராகு கேது பயிற்சி பலன்கள் பதிவு செஞ்சாச்சு. பதிவினை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்து பயனடைஞ்சுக்கிடலாம். சேனலை விசிட் பண்ணியும் நீங்கள் இந்த பதிவுகளை பார்த்துக்கிடலாம். மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் அவர் 3ஆம் வீடான மீன ராசியில் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் இருக்காருங்க. அடுத்த 2.5 வருஷம் அங்கே தான் இருக்க போகிறார். அப்போ மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு முயற்சியில் பெரு வெற்றி என்பது கிடைக்குங்க. பல வருஷமாக எடுத்த முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறப்போகுது. அந்த வெற்றி எந்தெந்த விஷயத்தில் கிடைக்கும் இதனை தீர்மானிக்க போகுவது இந்த கேது மற்றும் செவ்வாய் பகவான்க. செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடான கடக ராசியில் நீச நிலையில் இருக்கார். ஜூன் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி நடக்குதுங்க. செவ்வாய் பகவான் இடம்பெயர்ந்து சிம்ம ராசிக்கு போயிடுவார். இந்த செவ்வாய் உங்களுக்கு யாருன்னா உங்கள் ராசியில் உச்சமடையக்கூடிய ஒரு கிரகம்ங்க. அதனால் மகர ராசிக்கு எப்போவுமே நன்மை செய்யக்கூடிய கிரகம் இந்த செவ்வாய். அவர் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடான மேஷ ராசிக்கும் 11ஆம் வீடான விருச்சக ராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். 4ஆம் வீடுங்கிறது சொத்து, சுகம், வண்டி வாகனம், கல்வி இவற்றை குறிப்பது. 11ஆம் வீடுங்கிறது லாபஸ்தானம்ங்க. அப்போ இந்த ரெண்டுக்கும் உரிய கிரகம் நீசமடைந்து இருப்பதால் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு படிப்பு, சொத்து, வண்டி வாகனம், பணவரவு இவற்றில் பிரச்சனை இருந்திருக்கும். அந்த செவ்வாய் பகவான் இப்போ ஜூன் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் வீடான சிம்ம ராசிக்கு போயிடுவார். அங்கே ஏற்கனவே கேது பகவான் இருக்காருங்க. அப்போ இருந்த செவ்வாய் மற்றும் கேதுவினுடைய சேர்க்கையானது 8ஆம் வீட்டில் நடக்க போகுது. கலகம் பிறந்தா நன்மை பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட போராட்டத்தினுடைய முடிவு, சண்டை சச்சரவினுடைய முடிவு, வம்பு வழக்கு பிரச்சனையினுடைய முடிவு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. தீர்வும் கிடைக்க போகுது. அதுவும் அந்த தீர்வும் மூலமாக மிகப்பெரிய லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா செவ்வாயோட இணைய போவது கேதுங்க. அப்போ மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு மிக முக்கியமாக உடன் பிறந்தவர்களால் ஒரு பஞ்சாயத்து, ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது தீருங்க. மற்றும் நில தகராறு தீரும். வெளிநாடு யோகம் கிடைக்குங்க. முக்கியமாக நான் சொல்ல வர்றது வாழ்க்கை துணை வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனை குறித்து. அந்த வாழ்க்கை துணையிடமிருந்து நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா அது கிடைக்கும். அதே போல் பணவரவு, அதாவது பணம் உங்களுக்கு வேறு எங்கேயோ உங்களுடைய பணம் நிலுவையில் இழுபறியாக நிற்குது அப்படின்னாலும், உங்களுக்கு வரவேண்டிய பணம், ஒரு சொத்து, பங்கு பாகம் வரவேண்டியது இருந்தாலும் அது வந்து சேரும். ஏன்னா லாபஸ்தானத்தோட அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் கேதுவுடன் இணைவதால் காணாமல் போன பணம், வரவேண்டிய பணம், நிலுவையில் நின்ற பணம், அதே போல் பூர்வீக சொத்து, உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்கள், பெரியோர்கள் மூலம் வரவேண்டிய பங்கு, ஷேரு இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த பணம் எல்லாமே வந்து சேருங்க. அதுபோல் உங்களுடைய பணம், ஒரு பிஎஃப் மணி, ஒரு இன்சூரன்ஸு, ஒரு ஷேர் இதெல்லாம் வர வேண்டி இருந்ததுன்னா, அது கிடைக்காம இருக்குதுன்னா அது இனிமேல் கிடைக்குங்க. ஓகேங்களா? இது போக இந்த 8ஆம் வீடுங்கிறது ஆயுளை குறிக்கும். அப்போ இராணுவத்தில், காவல்துறையில் பணிபுரிபவர்கள் மற்றும் மருத்துவத்துறையில் பணிபுரிபவர்கள் இவங்களுக்கு பெரிய யோகம், ஜாக்பாட் நிச்சயமாக இருக்குங்க. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய யோக லாபம் இருக்குங்க. மற்றும் ஐடி துறை, கடல் சார்ந்த வேலை தொழிலில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய லாபம், யோகம் இருக்குங்க. அரசாங்க வழி பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும்.
கவர்மெண்ட் விஷயத்தில் ஏதேனும் பிரச்சனை, ஒரு கஷ்ட நஷ்டம், விரயம், தண்டனை, அதாவது பெனால்ட்டி இருந்துச்சுன்னா அது இப்போ சரியாக போயிடுங்க. மேலும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சிக்கு முன், செவ்வாய் பெயர்ச்சிக்கு பின் என உங்களுடைய திருமண வாழ்க்கையில் மாற்றங்கள் நிச்சயமாக இருக்குங்க. திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்பமும் தீர்ப்பும் நிச்சயமாக கிடைக்குங்க. இதில் மாற்றம் இல்லை. இப்போ இந்த செவ்வாய் கேது 8ஆம் வீட்டில் இணைவதால் குறுக்கு வழியில் ஷார்ட் பீரியடில் பணலாபம் கிடைக்குங்க. ஆனால் அதுக்கு தேவையானது தைரியம், துணிச்சல், கொஞ்சம் வேகம், கொஞ்சம் விவேகம், அது மட்டும்தாங்க. அப்படி மட்டும் இருந்து விட்டால் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுதுங்க. உங்கள் கண் இமைக்கும் நேரத்தில் உங்கள் காலடியில் கொட்டப்போகிறது பண லாபம், கோடீஸ்வர யோகம். அப்போ 8ஆம் வீட்டில் கேது செவ்வாய் இருந்தால் நிச்சயம் சகோதர பாவம் மற்றும் பூர்வீக சொத்து, வெளிநாடு யோகம் மற்றும் பணவரவு, மிகப்பெரிய லாபம் இதெல்லாம் உண்டுங்க. 3ஆம் வீட்டில் மீனராசியில் சனி பகவான் வெற்றி ஸ்தானத்தில் இருக்காரு. தைரியமாக நீங்கள் செயல்படலாம். மேலும் 2ஆம் வீட்டில் ராகு இருக்காரு. அந்த பணவரவினை உங்கள் கைக்கு கொண்டு வந்து கொடுவார். அதனால இந்த மகர ராசியில் பிறந்தவங்க காட்டில் பண மழை தாங்க. நிச்சயமாக மாற்றம் இல்லை. முக்கியமாக இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது தோல் வியாதி பிரச்சனை, அதே போல் ஹீட்டு சம்பந்தமான நோய் பிரச்சனைகள் வரலாம். அதில் கவனமாக இருக்கணும். அதுபோல் விபத்து பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வண்டி வாகனத்தை பார்த்து இயக்குங்க. அதுபோல் தவறான சேர்க்கை, தவறான பழக்க வழக்கம் இருந்ததுன்னா அது வெளியில் தெரிய வாய்ப்பு உண்டு. அப்போ கவனமாக இருந்துக்கிடணும். நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள், உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.